சத்தியத்திலும் அன்பிலும் நிலைத்திருங்கள். நாம் கர்த்தராகிய தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தராகிய இயேசுவை சொல்லியிருக்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று. ஹல்லேலூயா. அந்த சத்தியம் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு அதிகமான ஒரு வல்லமை இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவிடத்திலே கேட்டிருக்கார், சத்தியம் என்றால் என்ன என்று. பரிசேரும் சதுசேரும் கூட்டம் வந்து சத்தியம் என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார். அந்த நாட்கள் அவர்களுக்கு தெரியவில்லை சத்தியம் என்றால் என்ன என்று. ஹல்லேலூயா. அதாவது சத்தியத்தில் நிலைத்திருங்கள், அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லும்போது கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று. ஹல்லேலூயா. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்கள் வெளிப்படலாம், வெற்றிகள் வெளிப்படலாம், நன்மைகள் நாம் சுதந்திரிக்கலாம். வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு இதுவே ஒரு வழியாக இருக்கிறது. 2 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். 2 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. நாம் எழுந்து நின்று இந்த தேவவார்த்தை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவவார்த்தை உங்களுடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உங்களுடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை நீரே எங்களிடத்தில் இந்த வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தும். எங்களுடைய ஆவிக்குள் இந்த வார்த்தையின் சத்தியம் பிரவேசிப்பதற்காக கிருபையை தாரும். ஆவியானவர் நீரே எங்களிடத்தில் இடைப்பட்டு பேசும். ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் இந்த சத்திய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காரு பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் கிருபை, இரக்கம், சமாதானம், இந்த 3 முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? சத்தியத்தோடும் அன்போடும் கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வசனத்தின் வெளிப்பாடு. நாம் தேவ வார்த்தையில் சத்தியத்திலும் தேவ அன்போடும் நாம் நிலைத்திருக்கும் போது தான் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். கிருபை என்றால் தகுதியற்றவர்களுக்கு தகுதிப்படுத்துவதுதான், தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துவதுதான் தேவ கிருபை. நாம் பல நேரத்தில் நாம் சொல்லுகிறது உண்டு, எனக்கு இந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே இல்லை என்று. அது கர்த்தராகிய தேவனுக்கும் தெரியும், நமக்கு அதற்கு தகுதி இல்லை என்று. அதனால்தான் அவருடைய கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. சிலுவையில் நம்மை அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார், நம்மை பாத்திரவனாக மாற்றியிருக்கிறார், நாம் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக. அதுதான் கிருபை. அந்த கிருபை எப்பொழுது வெளிப்படும்? நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்கும் போதும் தேவ அன்பில் நிலைத்திருக்கும் போதுதான் இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அதனோடு கூட இரக்கம். இரக்கம் என்றால் மன உருக்கம், தேவனுடைய மன உருக்கம். அதாவது இயேசு பாடுபடுபவர்களை கண்ட உடனே அவருடைய மனம் உருகினது.
அவர் இறங்கினார். உடனே அற்புதம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புத கிரியைகள் கர்த்தருடைய வல்லமையினால் நடக்க வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமென்றால், நாம் சத்தியத்திலும் அன்பிலும் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அவருடைய இரக்கம் நமக்காக இறங்கும். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய எந்த கஷ்டமான நிலையில் நாம் போய்கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் கர்த்தர் நம்மை நோக்கி அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார். நமக்கு அந்த நேரத்தில் ஒரு அற்புத கிரியை நடக்கும். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் நமக்காக செய்வார். எந்த ஆபத்தான நிலையில் நாம் இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மை வெளியேற்றுவது கர்த்தருடைய இரக்கம்தான். அதை தான் இரக்கம் என்று சொல்லுகிறோம். சமாதானம், மூன்றாவது காரியம் சமாதானம். இந்த சமாதானம் இல்லாத உலகத்தில் சமாதானம் வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி, தேவ சத்தியத்தில் நாம் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய ஹிருதயம் தேவ சத்தியத்தினால் நிரப்பப்பட வேண்டும். தேவ அன்பினால் நிரம்பியிருக்க வேண்டும். அதாவது யார் எதை சொன்னாலும் நம்முடைய சமாதானம் கெட்டு போகாத அளவுக்கு, நம்முடைய சந்தோஷம் கெட்டு போகாத அளவுக்கு நம்மை காத்து கொண்டிருப்பது அவருடைய சத்தியமும் அவருடைய அன்பும் தான். அவருடைய சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, தேவ வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், ஒரு உறுதி இருக்கும். நாம் யார் என்று நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளை நான், எனக்காக அவர் யாவற்றையும் சிலுவையில் செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக தான் நடக்கும். யார் எதை சொன்னாலும் சரி, அதை தள்ளி விடுவது என்னது? நமக்குள் இருக்கும் சத்தியத்தின் வல்லமை. நாம் சத்தியத்தில் உறுதியாக நிற்கும்போது நம்மை நோக்கி யார் எதை பேசினாலும் சரி, அதை நாம் அசட்டைப்படுத்த மாட்டோம். ஏன்? நமக்கு சத்தியத்தை நாம் அறிவோம். சத்தியம் என்றது மாறாதது, அதை யாராலும் மாற்ற முடியாது. என்றென்றைக்கும் வானத்திலே ஸ்திரப்படுத்தினது தான் சத்தியம். யாரும் அதை வைத்து ஆர்குமெண்ட் வைத்து கொள்ள முடியாது, அதை விவாதிக்க முடியாது. அது சொன்னது சொன்னபடி ஆகலாம். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். கர்த்தராகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வசனமும் சத்தியம். ஹல்லேலூயா. அது சொல்லப்பட்ட வண்ணமாகவே நிற்கும். அதனால்தான் தேவ வார்த்தையை அறிந்து அந்த சத்தியத்தில் நாம் நிலைத்து இருக்கும்போது நம்மை யாரும் அசைக்க முடியாது. பிசாசு என்ன கிரியைகளை கொண்டு வந்தாலும் சரி, எந்த இக்கட்டான நிலையில் கொண்டு வந்தாலும் சரி, நாம் சத்தியத்தில் நிற்கிறோம் என்றால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த வெள்ளம் வந்தாலும் சரி, நாம் அழிந்து போக மாட்டோம். நாம் இன்னும் பலமாக அதிலிருந்து வெளியே வருவோம். உனக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. ஆயுதம் வராது என்று சொல்லவில்லை, ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்காமலே போவதற்கு காரணம் என்ன? உன்னை சுற்றி சத்தியமே கேடகமாக இருக்கிறது. அந்த சத்தியம் என்ற கேடகம் இந்த உலகத்தில் இருக்கும் இந்த நிறைய இந்த ஷீல்டை வச்சுருக்காங்க. அதாவது கேடகம் என்றது சுற்றி பாதுகாப்புக்காக இரும்பில் கேடகம் வச்சுருக்காங்க. அதை விட வல்லமையான கேடகம் சத்தியம் என்ற கேடகம். நமக்கு கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அந்த கேடகம் தான் நம்மை இன்றைக்கும் உயிரோடு வைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது சொன்ன வண்ணமாக தான் சத்திய வார்த்தை. பொய் என்றால் என்ன? ஒரு காரியத்தை சொன்ன பிறகு அதற்கு மாறாக காரியங்கள் நடந்தால் அது பொய். ஆனால் சொன்ன வார்த்தை அதன்படியே நடக்கும் என்றால் அதுதான் சத்திய வார்த்தை. கர்த்தர் எதை அவருடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி தான் நிச்சயமாக நடக்கும். அதனால் அந்த சத்திய வார்த்தை, தேவ வார்த்தையை நாம்
நம்முடைய ஆவியில் உறுதியாக பிடித்து கொள்ளலாம். நாம் உறுதியாக பிடித்து கொள்ளும்போது நாம் கர்த்தராகிய தேவனை உறுதியாக பிடித்து கொள்கிறோம். நம்மை அசைக்க முடியாது. நமக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் சங்கீதம் 146 அதிகாரம் 5-6 என்ற வசனங்களை வாசிக்கும் போது, சங்கீதம் 146 அதிகாரம் 5-6 வசனங்கள், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். கர்த்தராகிய தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருப்பது. இந்த பகுதியில் நாம் காணப்போவது கர்த்தராகிய தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருப்பது. நம்பிக்கை என்றால் என்ன? நம் ஒருத்தரை நம்பினால் அவர்கள் கைவிட மாட்டார்கள் என்று நாம் நமக்குள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் எப்பொழுதும் நாம் எவ்வளவு நம்பினாலும் சரி கடைசியாக கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவனை நாம் நம்பினால் அவருடைய வார்த்தையின்படி உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்ற சத்திய வார்த்தையின்படி நம்மோடு எப்பொழுதும் நிலையாக நிற்பது கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். நம்மை விட்டு விலகி ஓட மாட்டார், நம்மை கைவிட்டு விட மாட்டார். எந்த இக்கட்டான கஷ்டமான ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை அதிலிருந்து வெளியேற்றுவதுதான் அவருடைய அதிமுக்கியமான வேலை. எல்லோருக்கும் இருக்கும் சோதனை தான் உனக்கும் வந்திருக்கிறது. அதற்கு அதிகமாக எந்த சோதனையும் உனக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதிலிருந்து தப்புவதற்கும் ஒரு வழியை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம் தேவன். அதாவது நம் கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தையில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சோதனைகள் வரலாம். அந்த சோதனைகள் வந்தாலும், அந்த சோதனையை நான் அனுமதித்தாலும் உனக்கு அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு பலம் உண்டு என்று அறிந்துதான் அதை நான் அனுமதித்திருக்கிறேன். அந்த சோதனையில் நீ இன்னும் அந்த உன்னுடைய பலத்தினால் அதை மேற்கொள்ளும் போது அதை எப்படி மேற்கொள்வாய்? என்னுடைய வசனத்தை நான் அனுப்புவேன். அந்த வசனத்தில் வைத்து நான் ஒரு தப்பிக்கும் வழியும் உனக்கு உண்டு பண்ணுவேன் என்று. அப்படி என்றால் வார்த்தை என்ற வசனம் என்ற சத்தியம் என்ற அதற்கு அது ஒரு வழியுமாக இருக்கிறது. நாம் வசனம் என்று சொல்லுகிறோம், வார்த்தை என்று சொல்லுகிறோம், சத்தியம் என்று சொல்லுகிறோம். அது ஒரு வழியாக இருக்கிறது நமக்கு தப்பி வைப்பதற்கு. எந்த இக்கட்டான நிலையில் இருந்தாலும் அதில் இருந்து தப்புவதற்கு அவருடைய வார்த்தையே சத்தியமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 17 அதிகாரம் 17 வசனத்தில் என்னுடைய வசனமே சத்தியமாக இருக்கிறது என்று. யோவான் 17 அதிகாரம் 17 வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உடைய வசனமே சத்தியம் என்று. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்திய வார்த்தை தான் நமக்கு தப்பிப்பதற்கு ஒரு வழியாகவும் அவர் உண்டு பண்ணுகிறார். அந்த வசனம் 10வது அதிகாரம் 13வது வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், மனுஷனுக்கு நேரிட்ட சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொள்ளாமல் சோதனை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்வதற்கு ஒரு போக்கையும் ஒரு வழியும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அதாவது
அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழியும் அவர் உண்டாக்குகிற தேவன் தான். சோதனை அனுமதிப்பது மட்டுமல்ல, அந்த சோதனையிலிருந்து நம்மை தப்புவதற்கும் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அதனால்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி அதற்கு இதிலிருந்து தப்புவதற்கு வழி மட்டும் எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று சொன்னால் போதும். அந்த சோதனை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றும் என்று சொல்லக்கூடாது. சோதனை அனுமதித்திருக்கிறார். ஏன்? அந்த சோதனை நாம் மேற்கொள்ளும் போதுதான் அடுத்த படி விசுவாசத்திற்கு நாம் கடந்து செல்ல முடியும். அதற்கு தான் அந்த சோதனையை, எப்படி ஒரு 10வது கிளாஸ்லேருந்து 11வது கிளாஸுக்கு போகிறதுக்கு பரீட்சை வைக்கப்படுகிறதோ அதே வண்ணமாக கர்த்தரும் சில நமக்கு ஒரு சோதனை, அது பரீட்சையாக இருக்கிறது. நம்முடைய விசுவாச பரீட்சை. நாம் அதில் தேரும்போது அதற்கு அவர் ஆன்சரையும் அவுட் பண்ணுறாங்க. அப்படியே ஆன்சரையும் தருகிறார். எப்படி இதை ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்துட்டு அதில் விடையும் நமக்கு தருகிறார். இந்த விடை தான், இது மாதிரி செய்தால் இதிலிருந்து தப்பிச்சிடுவேன்னு சொல்லி கர்த்தரை தந்துடுறார். ஹல்லேலூயா. அதன்படி நாம் காரியங்களை செய்யும்போது அந்த இடத்தில் நமக்கு வெற்றி. அப்பொழுதுதான் கர்த்தர், அது என்ன வசனம்? கர்த்தர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதாவது சொன்ன வார்த்தையின்படி செய்கிறவர். அந்த வசனம், அந்த இடம் மட்டும் வாசிங்க. கர்த்தர் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர். யாக்கோபின் தேவன் உனக்கு துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர்வை நம்பிக்கை வைக்கிறேன்னு பாக்கியவன் இல்லைங்க. 1 கொரிந்து எங்கே போறீங்க? தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேல் நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ளவர் என்றால் அவர் எதை சொன்னாலும் அதன்படி செய்கிறவர். அவரை நாம் பற்றி கொள்ளலாம், அவரை நம்பலாம், அவரை நம்பிக்கையாக வைத்துக் கொள்ளலாம். அவர் சோதனை அனுமதித்து அவர் நம்மை தவிக்க விட்டு ஓடி போய்விட மாட்டார். எதற்காக சோதனை அனுமதிக்க? அவர் சோதிப்பதில்லை, பிசாசானவன் தான் சோதிக்கிறான். ஆனால் அந்த சோதனைக்கு அனுமதி கொடுக்கிறவர் கர்த்தராகிய தேவன் தான். யோபுக்கு சோதனை வந்தது, அந்த சோதனை அனுமதித்தவர் தேவன் தான். அதே நேரத்தில் தப்பிப்பதற்கும் ஒரு வழியை உண்டு பண்ணினார். ஏன்? யோபு ஒரு உண்மையுள்ள ஒரு விசுவாசி, கர்த்தராகிய தேவனை விட்டு விலக மாட்டார் என்று பிசாசுக்கு உறுதிப்படுத்தும்படி அந்த சோதனை அனுமதித்தார். யோபுக்கு வந்த அளவுக்கு சோதனை நமக்கு இதுவரைக்கும் வந்தது இல்லை. ஆனாலும் நம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு சோதனை காலகட்டம் இருக்கிறது. அந்த சோதனை நமக்கு கர்த்தராகிய தேவன் தான் அனுமதிக்கிறார். அதை அனுமதிப்பதற்கு காரணமே நமக்கு அந்த சத்தியத்தை அவர் தந்திருக்கிறார். அந்த சத்தியத்தின்படி நாம் மேற்கொள்வோம் என்ற ஒரு உறுதியோடு நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நாம் மேற்கொள்வதற்கு நமக்கு திராணி இருக்கிறது, வல்லம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது, அறிந்துதான் அந்த சோதனையை அனுமதிக்கிறார். அப்போது நாம் அழுது கொண்டு இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய, என்னை சோதிப்பதற்காக அனுமதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா, எனக்கு இதிலிருந்து தப்புவதற்கு எனக்குள் திறன் இருக்கு என்று அறிந்துதான் இதை அனுமதித்திருக்கிறீர். நான் இதிலிருந்து கண்டிப்பாக நான் இதிலிருந்து தப்புவிப்பேன், எனக்கு சத்திய வார்த்தையை தாரும் ஐயா என்று சொல்லி கேட்கும்போது இந்த சத்திய வார்த்தை நமக்கு தந்திருப்பார். ஆனால் அதை உணர்த்துவார். இந்த வார்த்தை தான் உனக்கு இப்போ தேவைன்னு சொல்லி உணர்த்துவார். அதன்படி காரியங்களை செய்யும்போது உடனடியாக அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. அதில் இருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? கர்த்தராகிய தேவன் கர்த்தராகிய தேவன் மீது நம் நம்பிக்கை கொள்ளலாம், அவரை நம்பலாம். அவர் நம்மை கைவிட்டு ஓட விட்டார். அவர் நமக்காக நின்று உதவி செய்கிற தேவன். அப்படி வார்த்தையின் வழியை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை தப்ப வைக்கும் தேவன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. எந்த கட்டில் இருந்தாலும் சரி நமக்கு விடுதலை உண்டு. அதுதான் அடுத்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 31வது வசனம். 4வது அதிகாரம் 31வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளையாய் இராமல் சுவாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம்? நாம் அடிமை அல்ல, நாம் சுவாதீனம் கொண்டவர்கள். எதனால்? அப்படியே சத்திய வார்த்தைனால். நாம் ரட்சிப்புக்குள் வந்தவர்கள். இனிமேல் நம் பிசாசுடைய பிடியில் இல்லை. பிசாசுடைய பிடியிலிருந்து நம்மை தப்புவித்தார். இப்பொழுது நாம் சுவாதீனத்தை பெற்றுக்கொண்டோம். எதனால்? நாம் அவருடைய சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு அதன்படி கீழ்ப்படிந்ததனால் நாம் இப்பொழுது சுவாதீனத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அடிமையின் பிள்ளைகள் அல்ல, ரட்சிப்புக்குள் வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி கட்டில் இருந்து கொண்டிருந்து நாம், பிசாசுடைய கட்டில் இருந்து நாம் இந்த கட்டிலிருந்து விடுதலை செய்வதற்கு தான் அவருடைய சத்தியத்தை அனுப்பினார். இயேசுவை வந்து உங்களுக்கு ரட்சிப்பை அதாவது அவர் ரட்சிப்பை சிலுவையில் தந்தார். ஆனால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம். கர்த்தர் உங்களுக்கு வந்து உங்களை பிடித்து நீ இந்த இடத்துல வந்து உட்காருன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கல. ஆனால் நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை விசுவாசித்த போது தேவ கிருபை வந்து இறங்கினது, நமக்கு ரட்சிப்பு வந்தது. இது கர்த்தர் கிரியை செய்தார் சிலுவையில். ஆனால் நாம் என்ன செய்தோம்? விசுவாச கிரியை வெளிப்படுத்தினோம். அவருடைய சிலுவையின் கிரியை நாம் விசுவாசித்தோம். அதனால்தான் அந்த சத்தியத்தை விசுவாசித்த உடனே அந்த சத்தியம் என்ன செய்து நமக்கு விடுதலையை தந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் சத்தியத்தை மட்டும் அறிந்து கொண்டால் போதும். அந்த சத்தியம் நமக்குள் அறிவாக வந்தால், அதை விசுவாசித்தோம் என்றால் அந்த இடத்தில் நமக்கு விடுதலை. இன்னும் ரட்சிப்புக்குள் வந்த பிறகும் பல இடத்தில் பல விசுவாசிகள் கட்டில் தான் இருக்கிறார்கள், முழுமையாக விடுதலை ஆகவில்லை. ரட்சிப்புக்குள் வந்த பிறகும் பல இடத்தில் கட்டில் இருக்கிறார்கள். இன்னும் பிசாசு அந்த இடங்களில் கட்டில் வைத்து கொண்டிருக்கிறான். சில காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றால், அதாவது அடிமை என்றால் அது செய்யாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு அர்த்தம் கட்டு தான். நாம் ஆளுகை, நான் வேணும்னா செய்வேன், நான் வேணும்னா விட்டு விடுவேன் சொல்லி அந்த அளவுக்கு நாம் தைரியமாக இருந்தால், எந்த இடத்தில் போனாலும் சரி நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி அந்த கட்டுப்பாடு நமக்கு இருந்தால் அப்பொழுதுதான் உண்மையாகவே நாம் விடுதலையாக இருக்கிறோம். இல்லை என்றால் இன்னும் பிசாசுடைய கட்டில் தான் இருக்கிறோம். அதனால்தான் நாம் எப்பொழுதுமே சுவாதீனத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும்போது நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார், எனக்கு நான் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம், ஆனால் நான் அதை செய்யாமல் இருப்பது எதற்காக? எனக்கு அது இப்பொழுது தேவையில்லை. முன்பு அதை செய்து கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் அதை செய்வதற்கு எனக்கு விருப்பமில்லை, அதனால் நான் அதை செய்யவில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் என்ன சொல்ற, நான் சுவாதீனத்தின் பிள்ளை, முன்பு நான் அதற்கு அடிமையாக இருந்தேன், இப்பொழுது நான் வேண்டுமென்றாலும் அந்த காரியத்தை செய்யலாம், ஆனால் எனக்கு அந்த காரியங்கள் செய்வதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசானவன் எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நமக்கு சில காரியங்களை வைத்து அந்த இடத்தில் நம்மை கட்டில் வைத்துக் கொள்கிறான். அதனால்தான் அந்த இடத்தில் நம் கட்டில் இருக்கிறவரையும் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் சுவாதீனத்தின் பிள்ளைகள் என்றால் எல்லா காரியத்திலும் சுவாதீனம், எதிலும் கட்டு இருக்காது, எதிலும் பிசாசின் ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. நாம் தான் ஆளுகை செய்வோம் எல்லா காரியங்களையும். அதான் ஆளுகையின் வாழ்க்கை. அந்த ஆளுகையின் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும். ஏன் அன்பு என்று சொல்லுகிறோம்? கர்த்தராகிய
இயேசு எவ்வளவாக நம்மை அன்பு செய்தார், சிலுவையில் நமக்காக இந்தபடியாக மரிப்பதற்கு, நம்மை விடுதலை ஆக்குவதற்கு என்று அறிந்து அந்த அன்பை நாம் உதாசீனப்படுத்தாமல், உம்முடைய அன்பு எனக்கு நன்றாக தெரியும் ஐயா, எவ்வளவு பாடுகளை நீ அனுபவித்தீர் என்று, இனிமேல் நான் எந்த பிசாசுடைய காரியங்களையும் செய்ய மாட்டேன், நான் உமக்கு அடிமையாக இருப்பேன், உம்முடைய அன்புக்கு நான் அடிமையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது தான் உண்மையாகவே நாம் அந்த ஆளுகையின் வாழ்க்கைக்கு வருகிறோம். அன்பின் ஆளுகையா, கர்த்தராகிய தேவனுடைய ஆளுகைக்குள் வருகிறோம், சத்தியத்தின் ஆளுகைக்குள் வருகிறோம், சுயாதீன வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். நமக்குள் சத்தியம் இருந்தால்தான் உண்மைத்துவம் இருக்கும். சத்தியம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநீதித்துவம் தான் இருக்கும். எந்த காரியத்திலும் நாம் உண்மையாக இருக்க முடியாது. சத்தியம் நம்முடைய ஆவிக்குள் நிலையாக இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? நாம் உண்மையுள்ளவனாக காணப்படுவோம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாக இருப்பான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாக இருப்பான். அதாவது ஒரு காரியத்தில் அநீதி இருந்தால் எல்லா காரியத்திலும் அவனுடைய வாழ்க்கையில் அநீதி தான் இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தில் உண்மையாக நடந்தால் எல்லா காரியத்திலும் அவன் உண்மையாக இருப்பதற்கு அவன் முழுமையாக அவனை ஒப்பு கொடுப்பான். அந்த உண்மைத்துவம் வருவதற்கே காரணம் நமக்குள் சத்தியம் இருப்பதனால். ஒவ்வொரு காரியம், இது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இதை போதிக்கிறது, இதன்படி தான் நான் செய்வேன் என்று சொல்லும்போது அது உண்மைத்துவம். உண்மைத்துவம் என்றால் என்ன? அவருடைய வார்த்தையின்படி செய்கிறது உண்மைத்துவம். கர்த்தராகிய தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தை என்ன அவர் சொல்லி இருக்கிறாரோ அவருடைய வார்த்தையில் அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறார். அதனால் தான் அவரை உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறோம். நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் அவருடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்யும்போது அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். உண்மையுள்ளவர்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? ரிலையபிள், டிபெண்டபிள், ட்ரஸ்ட்வர்த்தி. அதாவது அவரை சார்ந்திருக்கலாம், அவரை பற்றி இருக்கலாம், அவரை நம்பி இருக்கலாம். நம்மை கர்த்தராகிய தேவன் சார்ந்திருக்க முடியுமா? நம்மை அவர் பற்றி கொண்டு இந்த மகனால் இந்த காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவர் ஓய்வெடுக்க முடியுமா? அவர் நம்மை நம்ப முடியுமா? நம்மிடத்தில் ஒரு காரியத்தை தந்த பிறகு, இவரிடத்தில் காரியத்தை தந்த பிறகு ஒன்றுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய மகன் இதை செய்து முடிப்பான். அதான் ட்ரஸ்ட்வர்தி, அதாவது நம்பிக்கை உள்ளவன். ஹல்லேலூயா. ரிலையபிள், டிபெண்டபிள், ட்ரஸ்ட்வர்தி. நாம் சார்ந்திருக்க முடிகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பற்றி கொள்ள முடிகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்மை நம்பக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்கள் இருந்தால் நாம் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர்கள் என்றால், அதாவது நாம் சொல்கிறோம், ஒரு விசுவாசியை பார்த்து, இந்த விசுவாசி உண்மையுள்ள விசுவாசி, சபைக்காக எல்லாவற்றையும் செய்ய என்று சொல்லும்போது அவர்கள் சார்ந்திருக்கலாம், அவர்களை பற்றி கொள்ளலாம், அவர்களை நாம் நம்பலாம். அவரிடத்துல ஒரு காரியம் கொடுத்தாச்சுன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம அதை பற்றி ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை செய்து முடிச்சுடுவார். என்ன ஃபாலோ அப்புக்கு தேவையில்லை. நான் உண்மையுள்ள ஹிருதயம், அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று. அதுதான் உண்மையுள்ள. கொஞ்சத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவர்களாக இருந்தால் அநீதி உள்ளவனாக இருந்தால் அநேகத்தில் அநீதி உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆனால் சிறு காரியம் என்று சொல்லி நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. சத்தியம் நமக்குள் நிலைத்திருந்தால் அந்த சிறு காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அதான் உண்மைத்துவம். நாம் கடைசியாக எபிரேயர்
10வது அதிகாரம் 22 24 வரை வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் வசனங்கள் 22 24 வரை. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமல் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எழுதுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, அதாவது துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்கள் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்டு சரீரம் உள்ளவர்களாகியும் உண்மை உள்ள இதயத்தோடும் விசுவாசத்தில் பூர்ண நிச்சயத்தோடு சேர்க்க கடவோம். ஹல்லேலூயா. அதாவது இந்த இதயத்தில் இருக்கும் உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்தில் நாம் சரீர பிரகாரமாக பரிசுத்தத்தில் இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய ஹிருதயத்திற்குள் சத்தியத்தினால் நம்முடைய ஹிருதயம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த சத்தியத்தினால் ஹிருதயம் பரிசுத்தப்படுத்துவதற்கு காரணமே நாம் சத்தியத்தின் மீது நாம் விசுவாசிக்கும் போது. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் காண்கிறோம், இதயத்தை சுத்தமாக்குவது தான் விசுவாசம். நம் வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை விசுவாசிக்கும் போது நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. இதயபூர்வமாக நான் சத்தியத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது இதயம் கழுவப்படுகிறது. அதை தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அதாவது தீமையான காரியங்கள் இருந்திருந்தாலும் நாம் பொழுது கர்த்தராகிய தேவனுடைய சத்தியத்தை விசுவாசிக்கும் போது அந்த தீமையான காரியத்திலிருந்து நாம் விலகுகிறோம். அந்த சத்தியம் நம்மை கழுகிறது, நம்முடைய ஆத்மாவை கழுவுகிறது. எதற்காக சத்தியம் போதிக்கப்படுகிறது? சபையில் நம்முடைய ஆத்மா கழுவுவதற்காக. நாம் எபேசியரில் அதை வாசிக்கிறோம். அவருடைய திருவசனத்தினால், அதாவது 5வது அதிகாரம் 26வது வசனத்தில், அவருடைய திருவசனத்தினால் நம்முடைய ஆத்மாவை அவர் சுத்திகரிக்கிறார். வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய ஹிருதயத்தை கழுகிறது தான் சத்திய வார்த்தை. நம்முடைய ஆத்மாவை கழுவது. எதற்காக கழுவ வேண்டும்? அழுக்கு இருக்கிறது, நம் எப்படி வந்தோமோ அதே வண்ணமாக இருந்து கொள்ள, அதாவது நம்மை ஆவிக்குரிய வகையில் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆத்மா பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய திருவசனத்தினால் தான் அதை கழுவ வேண்டும். அதனால தான் எப்போதும் சொல்வேன், நம்முடைய ஆத்மாவை கழுவுகிற ஒரு லாண்ட்ரியாக தான் இருக்கிறது சபை. சபை என்னது? ஒரு லாண்ட்ரி. எப்படி அழுக்கு துணியை கொண்டே நாம் போட்டு கழுவுகிறோமோ அதே மாதிரி நம்முடைய இதய, அதாவது ஆத்மாவில் இருக்கும் அழுக்கை என்ன செய்கிறது? ஒவ்வொரு வாரமும் இந்த சத்திய வார்த்தை கழுவி கொண்டே இருக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம் சபைக்கு வராமல் ஒரு 3 வாரம் 4 வாரம் தள்ளி விட்டாச்சுன்னா அது திரும்ப உலகத்தானுடைய ஆத்மா போல் மாறிவிடும். உலகத்தான் செய்கிற காரியம் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்குவேன். அந்த ஆத்மாவுக்கு சத்தியம் வேண்டும். அந்த சத்தியத்தை நிரப்பி அதை கழுவி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்ம போட்ட துணியை நாம் கழுவி தானே, இல்லைன்னா அது நாத்தடிக்கும், இல்லைன்னா அதனால தான் கழுவுகிறோம். வாஷிங் மிஷினில் போய் கழுவி அது திருப்பி
போடுகிறோம். அதே வண்ணமாக ஆத்மா வந்து சத்தியத்தினால் வாரம் கழுவப்பட வேண்டும். அதனால் திருவசனத்தினால் நம்முடைய ஆத்மா கழுவப்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தவான்களாக நாம் வாழ்வதற்கு எண்ணமே வரும். நமக்குள் கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக நிற்க வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எனக்கு எதிராக நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன், அவருடைய அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். அதனால தான் அவருடைய சத்தியமும் அன்பும் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் நிலையாக நிற்பதற்கு, கர்த்தருக்குள் நிலையாக நிற்பதற்கு. அதை தான் இந்த இடத்தில் வாசிக்கிறோம். அவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு திருவசனத்தை அனுப்புகிறார். அது சத்தியத்தினால் நம்முடைய இதயத்தை கழுவுகிறார். நாம் ஹல்லேலூயா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நாம் இந்த கடைசி வசனம், மேலும் அன்புக்கு நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஒவ்வொருத்தரையும் நாம் செய்வதற்கு அதை உந்த வேண்டும். அதாவது ஏவ வேண்டும் என்று சொல்லும்போது உந்த வேண்டும். ஏவி விட வேண்டும் என்றால் அவர்களை உந்தி விட வேண்டும். நீ அன்பின் காரியங்களை செய்ய, அந்த நற்கிரியைகளை செய் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி காரியங்களை செய், அவருடைய அன்பின்படி நட. சபைக்குள் யாருக்கும் பகை இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். நம்முடைய இதயத்தில் சத்திய வார்த்தை இருக்கிறது. நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது ஒரு வசனம் இருக்கிறது சங்கீதத்தில், பரிசுத்தவான் கூடியிருக்கும் அந்த இடத்தில் துர்மார்கன் நிற்க முடியாது என்று. அதாவது பரிசுத்தவான்கள் கூடியிருக்கும் இடத்தில் துர்மார்கன் நிற்க முடியாது. அவன் தனியாக ஓடி விடுவான், அவனால் நிற்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ளே குத்தின்னு இருக்கும், நான் துர்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டிருக்கேன். அவர் தேவ பிரசனத்தில் நிற்க முடியாது. அதனால்தான் நாம் பரிசுத்தவான்களாக இருக்கும்போது நாம் முழுமையாக நம்முடைய முழு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளலாம். அடுத்து கூட இருக்கிற பரிசுத்தவான்களோடு நாம் ஒரு கரை உள்ளப்பட்டாச்சுன்னா அந்த இடத்துல நிற்க முடியாது. நமக்கு அறியாமலே நாம் சபைக்கு வர்றதை நிறுத்தி விடுவோம். ஏன்? அந்த இடத்துல நம் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்பதற்கு நமக்கு இதயம் இல்லை. கர்த்தராகிய தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்பது இதயம் இல்லை, மனுஷனிடத்திலும் கேட்பதற்கு இதயம் இல்லை. அதனால் தான் சிலர்கள் அப்படியே கர்த்தராகிய தேவன் நாட்டினிடத்தில் நிற்காமல் போய் விடுகிறார்கள். அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். ஏன்? அவர்கள் துர்மார்க்க கிரியைகளை செய்கிறார்கள். அதனால் அவர்கள் தேவ பிரசனத்தில் நிற்க முடியவில்லை. அதற்கு தேவ வசனம் இருக்கு. சங்கீதம் 2வது அதிகாரத்தில் சங்கீதம் 1வது அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் துர்மார்க்க நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. துர்மார்க்கனும் பாவிகளும் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. ஹல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய ஹிருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும், சத்தியத்திலும் அன்பினாலும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பினால் பரிமாற வேண்டும், உந்த வேண்டும். அப்பொழுதுதான் நான் நிலையாக கர்த்தராகிய தேவனுடைய சத்திய பிரசன்னத்தில் நிற்க முடியும், அவருடைய வல்லமையில் நிற்க முடியும். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய கிருபைக்காக